ஈரோடு வயதான தம்பதி கொலை வழக்கில் 17 நாட்களுக்கு பிறகு போலீசார் 4 குற்றவாளிகளை அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. மரம் ஏறும் தொழிலாளிகள் கொடூர கொலையாளிகளாக மாறிய பயங்கரம் இது. தமிழகத்தை உலுக்கிய ஈரோடு தம்பதி கொலை வழக்கில் கைதான கொடூர குற்றவாளிகள் இவர்கள்தான். ஈரோடு இரட்டை கொலை மட்டுமின்றி திருப்பூர் மூவர் கொலையையும் தாங்கள்தான் செய்தோம் என பகீர் கிளப்பியிருக்கிறார்கள். தனியாக வசிக்கும் முதியவர்களை குறிவைத்து சம்பவம் செய்த இந்த கும்பல் பவாரியா கொள்ளையர்களோ ஈரானிய கொள்ளையர்களோ அல்ல, ஈரோடு மாவட்டம் அரச்சலூரில் முளைத்திருக்கும் நம்பர் 1 அக்யூஸ்டுகள். இந்த முழு கதையின் பின்னணியை அறிய செய்தியாளர் சதாசிவத்துடன் இன்வெஸ்டிகேஷனை தொடங்கினோம். கடந்த 1ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் சிவகிரி அடுத்த விளக்கேத்தி பகுதியில் உள்ள மேகரையான் தோட்டத்து வீட்டில் ராமசாமி பாக்கியம்மாள் தம்பதி கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். நிர்வாண கோலத்தில் உடல் முழுவதும் புழுப்பூத்து கிடந்த சடலத்தை நேரில் பார்த்த ஒவ்வொருவரும் குலை நடுங்கி போனார்கள். கதிகலங்க வைக்கும் அந்த இருளில் போலீசார் 2 சடலங்களையும் மீட்டு உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மறுநாள் ஈரோடு இரட்டை கொலை சம்பவம் தமிழக அரசியல் களத்திலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதென அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் போலீஸ் விசாரணையும் வேகமெடுத்தது. ராமசாமி பாக்கியம்மாள் தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகள் உள்ளனர். இருவரும் திருமணமாகி குடும்பத்துடன் தனித்தனியே செட்டில் ஆகிவிட்டனர். 70 வயதை கடந்த போதிலும் இந்த தம்பதி மட்டும் தோட்டத்து வீட்டில் விவசாயம் செய்து கொண்டு தனிமையில் வாழ்ந்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்த மே 1ஆம் தேதிக்கு முந்தைய 2 நாட்களாக மகனும் மகளும் மாறி மாறி பெற்றோருக்கு போன் செய்துள்ளனர். ஆனால் போன் எடுக்கவே இல்லை. இதனால் சந்தேகமடைந்தவர்கள் அருகில் உள்ள உறவினர்களிடம் கூறி அப்பா அம்மாவுக்கு என்ன ஆனது என்று பார்த்து வரச் சொல்லி இருக்கிறார்கள். அதன் பேரில் தோட்டத்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோதுதான் வயதான தம்பதி கொலை செய்யப்பட்டு கிடக்கும் உண்மை தெரிய வந்திருக்கிறது. மூதாட்டியின் கழுத்து, கை, காது, மூக்கில் அணிந்திருந்த 10.25 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. இதனால் நிச்சயம் நடந்திருப்பது ஒரு ஆதாய கொலையாகத்தான் இருக்க வேண்டும் என தீர்மானித்த போலீசார் 8 தனிப்படைகள் அமைத்து சிசிடிவி காட்சிகள், செல்போன் சிக்னல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு விசாரித்து வந்தனர். பதினைந்து நாட்களை கடந்தும் வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆனாலும் மனம் தளராமல் நடத்திய தேடுதல் வேட்டையில் சந்தேகத்திற்கிடமளிக்கும் வகையில் ஒரே பைக்கில் 3 பேர் செல்லும் சிசிடிவி காட்சி மட்டும் கிடைத்திருக்கிறது. அந்த காட்சிகளில் உள்ள அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்த ஆச்சியப்பன், மாதேஸ்வரன் மற்றும் வீரப்பம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் ஆகிய 3 நபர்களை தேடி பிடித்து விசாரித்த போது மொத்த கதைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்திருக்கிறது. இந்த மூவரும் தான் வயதான தம்பதியை கொன்று நகைகளை கொள்ளையடித்த கொடூரர்கள். ஆம், 40 வயதை கடந்த 4வரும் தேங்காய் உரிப்பது, தென்னை மரம் ஏறுவது போன்ற வேலைகளை செய்து வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் தலைவர் ஆச்சியப்பன்
தேங்காய் உரிக்க ஒவ்வொரு ஊராக செல்வது இவர்களின் வழக்கம். அப்படி செல்லும் போதுதான் தோட்டத்து வீட்டில் தனிமையில் வசிக்கும் முதியவர்களை நோட்டமிட்டு கணக்கெடுத்திருக்கிறார்கள். சம்பவம் செய்ய சரியான இடம் இதுதான் என்று உறுதி செய்த பின்னர் மூவரும் ஒன்றாக சேர்ந்து களத்தில் இறங்கி விடுவார்களாம். இவர்களுக்கு கொலை செய்ய தனி ஆயுதம் எதுவும் தேவைப்படுவதில்லை. சம்பவ இடத்தில் கிடைக்கும் மரக்கட்டை, கம்பிகளை ஆயுதமாக பயன்படுத்தி வந்துள்ளனர். அப்படித்தான் சிவகிரி மேகரையான் தோட்டத்து பகுதியில் நோட்டமிட்டு ராமசாமி, பாக்கியம்மாள் தம்பதி தனிமையில் இருப்பதை கவனித்துள்ளனர். உடனே சம்பவத்தன்று இரவு மூவரும் களத்தில் இறங்கி வயதான தம்பதியை கொலை செய்துவிட்டு மூதாட்டி அணிந்திருந்த 10.25 சவரன் நகைகளை மட்டும் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். மேலும் சாட்சியம் இருக்கக்கூடாது என்பதற்காகவே முதியவர்களை கொலை செய்ததாக வாக்குமூலம் கூறியுள்ளனர். போலீசில் சிக்காமல் இருக்க கையுறைகளை மட்டும் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நடந்த விசாரணையில் ஒரு பகீர் தகவலை கூறி போலீசாரையே நடுங்க வைத்திருக்கிறது இந்த கும்பல். கடந்த ஆண்டு திருப்பூர் பல்லடம் தோட்டத்து வீட்டில் நடந்த மூவர் கொலையையும் நாங்கள்தான் செய்தோம் என அதிர வைத்துள்ளனர். சென்ற 2024 ஆண்டு நவம்பர் 29 தேதியன்று திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் சேமலை கவுண்டன் பாளையத்தில் முதியவர் தெய்வசிகாமணி, அவரது மனைவி அலமாத்தாள் மற்றும் மகன் செந்தில்குமார் ஆகியோர் மர்ம நபர்களால் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 5.5 சவரன் தங்க நகைகள் மற்றும் ஒரு மொபைல் போன் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தையும் தேங்காய் உரிக்க வருவது போல் நோட்டமிட்டு அரங்கேற்றியதாக வாக்குமூலம் கொடுத்து அனைவரையும் அதிர வைத்திருக்கிறார்கள். இவர்கள் மூவரின் மீதும் மொத்தம் 10 வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்திருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் வழக்கு ஒன்றில் கைதாகி சிறைக்கு சென்ற மூவரும் 9 மாதங்கள் சிறையில் இருந்துள்ளனர். பின்னர் வெளியே வந்துதான் தனியாக உள்ள வீடுகளை குறிவைத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த கும்பல் கொள்ளையடித்த நகைகளை சென்னிமலை பகுதியில் உள்ள ஞானசேகரன் என்பவரிடம் கொடுத்து உருக்கி இருக்கிறார்கள். ஆத்தியப்பன் அப்படிங்கிறவர், அவருக்கு தெரிஞ்ச சென்னிமலை பாளையத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகர் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்து அதை உருக்கி தாங்கன்னு கேட்டு வாங்கியிருக்காரு. மொத்தம் 82 கிராம் தங்க நகைகளை வைத்திருந்துள்ளனர். அந்த நகைகள், கொலைக்கு பயன்படுத்திய மரக்கட்டைகள், 2 கையுறைகள் போன்றவற்றை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இவங்களை மேற்கொண்டு விசாரிக்கும் பொழுது கடந்த ஆண்டு கடைசியில் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் 3 பேர் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டாங்க. தெய்வசிகாமணி, அவருடைய மகன் செந்தில்குமார், அதே மாதிரி அவருடைய மனைவி. இந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்திலையும் அதை தாங்கள் தான் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. அது வழக்கு சிபிசிஐடி விசாரணையில் இருக்குது. அது தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த கும்பலிடம் விசாரித்த பிறகே வேறு ஏதேனும் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனரா என்பது குறித்து தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.